வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. புதுவையில் செல்வாக்குமிக்க ரங்கசாமி மோடியிடம் மண்டியிடுவது ஏன்? புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி. 9 முதுகலை பட்ட படிப்பினை படித்த பட்டதாரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VP மாணிக்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாஜகவினர் ஓட்டிற்கு 500, காங்கிரசார் ஓட்டுக்கு 200 வழங்குகின்றனர். தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை. தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் வாக்கு சேகரிப்பிற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஓட்டிற்கு பணம் வழங்காமல் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்றுதான் அதிமுக சார்பில் களம் இறங்கினேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டிற்கு 500 ரூபாயும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஒரு ஓட்டுக்கு 200 கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் கொச்சைப்படுத்துவதாக செயல்பட்டு வருகிறார்கள். தேர்தல் என்பது மிக மிக நேர்மையாக நடைபெற வேண்டும். அடுத்து வரும் சமுதாயத்திற்கு வழிவகுக்க வேண்டிய தேர்தல் பணம் கொடுத்துதான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று தமிழ்வேந்தன் கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றால் புதுச்சேரி எப்படி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பிய தமிழ்வேந்தன், இதே இடத்தில் அமர்ந்திருக்கிறேன், நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஆவேசமாக கேட்டார். நேர்மையை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கும் இவர்கள் இளைஞர்களை சீரழித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி தேர்தல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை. எனவே இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டனர். அதற்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்த தமிழ்வேந்தன், ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தனர். இதில் தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் புகழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் VP மாணிக்கம் ஓட்டு கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைபயணம் மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் VP மாணிக்கம் படித்த பண்பாளர், ஏழை பங்காளர். இவர் மேஜை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக இன்று செஞ்சிசாலை பகுதியில் அரசு மருத்துவமனை எதிரில் இருந்து வாக்குகளை சேகரித்தார். மேலும், என்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் போன்ற பல்வேறு இடங்களில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டி கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும், 24ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும், மாலை 4 மணி அளவில் அழுக்களம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், புகழ் என்கிற புகழேந்தி, மாரிமுத்து, RKD ராஜகோபால், SS அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகளை எடுத்து கூறியும், மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றியை கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி. எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதில் NR காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுவையில் செல்வாக்குமிக்க ரங்கசாமி மோடியிடம் மண்டியிடுவது ஏன்? பெஸ்ட் புதுச்சேரி வாக்குறுதி என்னாச்சு? புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி. புதுச்சேரியில் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் நண்பர் ரங்கசாமி அவர்கள். புதுவையில் NR காங்கிரஸ் ஒரு வலிமையான கட்சி. அதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் ரங்கசாமியின் மூலம் புதுவையில் BJP கால் பதிக்க நினைத்து NRுடன் கூட்டணியை ஏற்படுத்தினார். ரங்கசாமியும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவதற்காகவும் தான் BJPயுடன் கூட்டணி அமைத்துள்ளேன் என்று வாக்குறுதி அளித்து இருந்தார். இதுவரைக்கும் நடந்தது சரி. மத்திய அரசு NR என்கிற புலியை முதல்வர் என்கிற புலி கூண்டில் அடைத்துவிட்டு மத்திய அரசு ரங்கசாமியை தலையாட்டி பொம்மையாக உருவாக்கி அவரை வழிநடத்தி செல்கிறது. அதன் விளைவாக மக்களவை தேர்தலிலும் BJPக்கு ரங்கசாமி கொடுத்து விட்டார். இதனை NR சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் புதுவை மக்களும் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகவே கருதுகின்றனர். இதனால் ரங்கசாமியும் வெளியில் சொல்ல முடியாமல் விழி பிதுங்கி நிற்கிறார். அதைவிட கொடுமை, முதல்வர் என்றும் பாராமல் மைக் பிரச்சாரம் செய்து வேட்பாளருடன் வாக்கு சேகரிக்க அனுப்பி வைத்ததுதான். எந்த ஒரு கட்சியின் சார்பாக வேட்பாளர் போட்டியிட்டாலும் வாக்கு சேகரிக்க அந்த கட்சியின் தலைவர்தான் போக வேண்டும். மாறாக ஒரு முதல்வரை வாக்கு சேகரிக்க BJP அனுப்புகிறது என்றால் இதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதை NR சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் இப்பொழுதுதான் உணர்கிறார்கள். அப்பொழுது ரங்கசாமி NR கட்சி தலைவரா BJP கட்சி தலைவரா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ரங்கசாமி அனைத்தும் புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறார். முதல்வர் நாற்காலிக்காக ரங்கசாமி மோடிக்கு அடிபணிந்து இருப்பதனை NR தொண்டர்களும் மக்களும் அவரை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அது BJP வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மாநில அந்தஸ்து பெற்று தருவேன் என்றும் ரேஷன் கடைகள் திறப்பேன் என்று கூறுவது 3 வருடமாக ஒரே வகுப்பில் படித்து தேர்ச்சி பெறாதவன் அடுத்த வருடம் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று விடுவேன் என்று கூறுவது போல உள்ளது. இந்த விஷயத்தில் ரங்கசாமி மக்களை முட்டாளாக நினைப்பது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆகும். புதிய கல்விக் கொள்கையை திணிப்பது, மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பது, GSTயின் மூலம் மக்களை வாட்டியது, மக்களின் மீது கடன் சுமையை திணிப்பது, ரெஸ்டோ பார்கள், மதுபான தொழிற்சாலைகளை திறந்தும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தாமல் புதுவை மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிடலாம் என்கிற எண்ணம் மட்டுமே நிறைவேறாது. முதல்வர் என்னும் மயக்கத்திலிருந்து ரங்கசாமி தெளிந்து மோடியிடம் அடிபணிவதை விட்டு
புதுவை மக்களை காப்பதற்கு உண்டான வழியை தேட வேண்டுமே ஒழிய முதல்வர் நாற்காலிக்காக மக்களை ஏமாற்றும் வித்தை இனி மக்களிடையே எடுபடாது என்றும், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது ஏற்புடையது அல்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் புதுவையில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர் NS கோபி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் NDA கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட குண்டுபாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் NS கோபி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் பெண்களின் கைகளில் மெகந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்து பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகிற 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு தரப்பிலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பல்வேறு வகைகளில் பொதுமக்களை கவரும் விதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் 30 மற்றும் 31 ஆகிய பகுதிகளில் மண்ணடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி தலைமையில் வீடுதோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கியும் மற்றும் பெண்களின் கைகளில் மெகந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்தும் வாக்குகளை சேகரித்தனர். இதில் மகளிரணி மாநில தலைவர் ஜெயந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர், மண்டல பொறுப்பாளர் கண்ணன், தொகுதி தலைவர் வேதாச்சலம், விவசாய அணி தலைவர் ஏழுமலை MP செல்வகுமார், சையது, வீரராகவன், களியபெருமாள், லோகு என்கிற ராமமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை அடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனஸ் தலைமையிலும், வில்லியனூர் MGR சிலை அருகே மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும், ஏழை மாரியம்மன் கோவில் அருகே NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும், உதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும், உதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், புகழேந்தி, பூக்கடை ராஜ்பிரபு, பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு புகழ், RKT ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு வீடு வீடாக வாக்குகளை சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், கலைவண்ணன், ஃபாத்திமா பிவி, பாபு, தன்ராஜ், லக்ஷ்மணன், பிரவீன், ஹரிஷ், காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் அசான், கிருஷ்ணன், சிவக்கொழுந்து, திமுக பொறுப்பாளர்கள் வீரா என்கிற வீரப்பன், தெய்வநாயகம், ராமஜெயம், ரமா மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து
கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் மூலக்குளம் பகுதியில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவைத்தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக நிர்வாகிகள் சந்தோஷ், சரவணன், சிவா, டோம்பேட்டா, சவுந்தர், எமிசியா, ரவி, தமிழ், வேலு, அரவிந்தன், ஞானசேகர், இனியன், சரவணன், இளவரசு, மரியதாசு, வேலாயுதம், சதாசிவம், தமிழ்மகள், ஜான்சிராணி ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. புதுவையில் செல்வாக்குமிக்க ரங்கசாமி மோடியிடம் மண்டியிடுவது ஏன்? புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி. 9 முதுகலை பட்ட படிப்பினை படித்த பட்டதாரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VP மாணிக்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு.